ஸோ யாராவது அவரை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் உள்ள கவுண்டம்பாளையத்தில் கரெக்டாக நாகர்கோவில் ஆரியபவனுக்கு ஆப்போசிட்டு தான் கடை நடத்திட்டு வராரு. பகலில் இருக்காது, ஈவினிங் மட்டும்தான் அவர் கடை ரன் பண்ணுறாரு. அதில் பானிபூரி, பேல்பூரி, ஜூஸ், அதாவது பழ ஜூஸ் எல்லாமே விற்பனை செய்து கொண்டு வராரு. யாராவது அவர்கிட்ட பேச நினச்சிங்கன்னா அவர்கிட்ட நீங்கள் பேசிக்கலாம். ஸோ கம்பெனி பற்றின விஷயங்களை அவர் என்ன நினச்சிட்ருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதன் மூலமாக கம்பெனி பற்றி நிறைய தகவல்கள் பொய்யாகவும் சரி வதந்தியாகவும் பரவிட்டு வருது. அதனால் இப்போதைக்கு அவர் குடும்பம் இவர் நடத்தி வரக்கூடிய இந்த பானிபூரி கடையை வச்சு தான் நம்பிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது நமது உறுப்பினர்கள் நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிற நினச்சி பாருங்கள். எல்லா உறுப்பினர்களும் ஒரு பக்கம் நம்பிக்கை இருந்தாலும் இந்த கம்பெனியில் ஓன நிலைமை அதுக்கும் கீழே தான் இருக்குது. அதனால் இந்த கம்பெனி என்ன மாதிரி ஒரு திசையில் போகுது, இதில் பணத்தை போட்டு இழந்தவர்கள், அதாவது ஏமாற்றப்பட்டவர்கள் அவங்களுக்கு என்ன பதில் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுலாம் எல்லாமே கேள்விக்குறி தான். அதனால் யாருமே மனம் தளராமல் ரொம்ப தைரியமாக தான் இருக்கணும். இழந்தது இழந்தபடியாகவும் எல்லாமே கடந்து தான் வரணும். ஏன்னா வாழ்க்கை வாழ்வதற்கு மட்டும்தான். அதுக்கு முடிஞ்சு போன பிரச்சனைகள் நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் எதிர்காலத்தை நினச்சி வாழ முடியாது. எதிர்காலம் ரொம்ப நல்ல ஒரு திசையில் போகாது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். அதனால் எல்லாருமே இனிமேல் சரியான முறையில் ரொம்ப பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை இல்லாமல், பணம் சம்பாதிச்சா தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் அப்படிங்கிற வார்த்தைகளை நம்பாதீங்க. அது சில பேர் சொல்லி இன்னும் மக்களை இன்னும் பல பிரச்சனைகளுக்கு கொண்டு போய் அது மூலமாக அவங்க சந்தோஷப்படுறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. இந்த பூமி அதாவது இந்த கடவுள் எல்லாமே கொடுத்துருக்காரு நமக்கு. உடல் நலம், கை கால் எல்லாம் கொடுத்துருக்காரு. அது மாதிரி உழைச்சி தான் சம்பாதிக்கணும். உழைச்சி சம்பாதிச்ச காசு மட்டும்தான் நிரந்தரமாக இருக்கும். அதன் மூலமாக நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு மூலமாக தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்குங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. யார் எப்போ வேணாலும் இந்த உலகத்தை விட்டு போகலாம். அதற்கு தேதி, நேரம்னு யாருக்குமே தெரியாது. அதனால் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை நம்ம யார்கிட்டையுமே நம்ம கொடுத்து ஏமாந்து வாழ்க்கையை தொலைக்க வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம கேட்டுக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி பல கோடி உள்ள பணத்தை சம்பாதிச்சு இன்றைக்கி தெருவில் ஒரு நடு ரோட்டில் கடையை போட்டு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த ஓனர், இது எல்லாமே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். அதனால் தேவையில்லாமல் நம்ம பண ஆசைக்கு யாருமே அடிமையாக வேண்டாங்கிறத மட்டும்தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறோம்.